ஏண்டிய என்னப்பா ஒல்லி ஆயிட்டுக்கிறா, நீ நான் கருப்பாயிட்டுக்கிறா, என்ன பண்றீங்க? ஒரே மாதிரி என்னைய பாத்துக்கிறீங்க, என்ன பார்த்தது இல்ல முன்ன. நான் தான்டா. டேய் ஒன்னும் இல்லடா, மழை விட்டுச்சு, பஜ்ஜி சாப்பிடலாம்னு சொன்னான். பஜ்ஜியா? டேய் பஜ்ஜி என்ன சாப்பிடுறீங்க? ஒரு நாள் எண்ணெயில போடுறாங்க, ஒரு வாரம் எண்ணெய், அதுல வர கலர் பவுடர். உனக்கு கேன்சர் வந்துடா முனியா. ஏன்டா இப்படி பண்றீங்க? ஏறிங்க ஒல்லி ஆயிட்ட. அம்மா கிட்ட போய் சொல்லி கூழ் கஞ்சி காய்ச்சி குடி, அப்பதான் நல்லா மூணு உடம்பு போயிடும். அம்மா ஒல்லி அந்த பொண்ணுங்களாம் பார்த்தா நினைக்கும் நல்லா புசு 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 நல்லா அமூர் பேபி போல என்னடா பண்ணப்பா? அவனை கூப்பிட்டதுக்கு பச்சா ஒரு பஜ்ஜிக்கு 1 hour பேசுறான். ஏய் இப்ப பாரு நான் எப்படி டேவிட் பண்ற மாதிரி. நாங்க டீ சாப்பிட போறேன்டா. டீயா? டேய் அதுல என்ன தெரியுமா கலவா? டீ தூள் பதிலா அந்த புளிய ஓட்டெல்லாம் கரைச்சு ஊத்துறாங்கடா. டீ குடிச்சா இது பாரு இது போல வெள்ளை ஆயிட்டா. ஏன்டா உனக்கு இந்த பழப்பு? அவங்களோட கூட்டி நீ தான் புளிய ஓட்ட டீ குடிப்பா, இவனு குடிப்பானா? ஏன்டா அப்படி பண்றீங்க? உடம்பு ஏன்டா கெடுத்துறீங்க? நல்லதா போய் ஊட்ட போய் சுக்காப்பி நல்லா இடிச்சு அம்மா கிட்ட குடி குடி. உடம்பு அப்பதான் நல்லா பெருசா வரும், வவுறுலாம் நல்லா அப்படியே கிளீனா ஆகும்டா. ஓடுறானுங்க. டேய் வயசான காலத்துல ஒன்னு ஹார்ட் அட்டாக் வந்துட்டா. டேய் மூச்சு அடிக்க போறா. டேய் எங்கப்பா போறீங்க இவ்வளவு அவசரமா? நீங்க ஒன்னும் இல்லடி, அவங்க 2 பேரும் குண்டா இருக்கிறாங்கல்ல, ஓடி அழிச்சாதான் பொண்ணு கிடைக்கணும் ஓடுறாங்க. ஏம்பா அந்த கேள்வி சொன்ன மாதிரி பொண்ணு கிடைக்கணும் ஓடுறீங்க நீங்க? நீ சொல்ற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, அந்த தோல் வாங்கி கட்டையும் தெரித்தின்னு வேணாம், அதனால ஓடிடுறான். ஐயோ அவன் பேசிய காத்துல ரத்தம் வர வைப்பானா அவன்? அது மாதிரிதான் பேசி என் காதுல ரத்தம் வர வைக்க பார்த்தா, அதனாலதான் நாங்க ஓடியாந்து நிக்கிறோம். ஆமா வசந்தா, அவன் பின்னாடி துரத்தின்னு வரான், அதான் ஓடி நிக்கிறோம். அவன் சும்மா வர மாட்டானா? அவனுக்கு அதுக்கான கூப்பிட்டீங்களா நீங்க அவனை? ஆமா, நான் யாரா அதுன்னு கேட்டேன், இந்த ஆள் தான் கூப்பிட்டு விட்டான், அதான் என் காதுல ரத்தம் வராம வச்சா தெரியுமா? சரி விடுப்பா, எங்க கிட்ட வந்துட்டு இல்ல, கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன் விடு. இதே பாத்துக்கிறீங்களா? ஏமா ஆம்பளைங்க 2 பேரும் எங்களாலேயே அவனை சமாளிக்க முடியல, நீங்க எப்படிமா பாத்துக்கீங்க? சளி பிடிச்சிங்கடா, ஆஸ்பத்திரிக்கு போய் வைத்தியம் பண்ண வேண்டாம், இங்க எதுக்கு பேசுங்கிறீங்க? அட செவிட்டு மூதேவி, நம்ம ஏதோ சொன்னா இது ஏதோ சொல்லுத. பெனால்டி நடக்கிற கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போற, உடம்பு நல்லா ஆயிடும். கேள்வி அவன் நல்லா தாங்கிறான், அந்த கட்டையை வந்து பேசி பேசி காண்டாக்கி வச்சுக்கிறான். உண்டாக்கி வச்சுக்கிறேன்னா எங்கடா உண்டாக்கி வச்சுக்கிறேன்? நான் ஒரு பொண்ணு பாக்குறானுங்கிறேன், நீ என்னடா உண்டாக்கி வச்சுக்கிறேன்ற? உண்டாயி டொயோட்டா BMW வச்சுக்கிறேன், இவன் காதுல ஏத்த காய்ச்சி ஊத்த இப்படியே போய் சொல்லியிருந்தேன், யாவண்டி எனக்கு பொண்ணு கொடுப்பா? ஏண்டா ஏன்டா அந்த பாட்டி போய் டீ போட்டு பேசிக்கிறாங்க? அது ஒரு செவிட்டு மூதேவி, அது காதா கேட்க போகுது. யாரடா செவிட்டு மூதேவின்ற? பாத்தியாயா, இதெல்லாம் நல்லா கேக்குது, நம்ம தெளிவா பேசுனா கேட்கல. ஏய் பச்சைக்கிளி, அது பாம்பு காது, அதுக்கு சத்தமா பேசுனா கேட்காது, கிட்ட பொறுமையா பேசுனா கேட்கும். டெஸ்ட் பண்ணிடுவோம். இந்த பணக்காட்சியா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுதான் சாவமா, அதனால உயிரை கையில பிடிச்சி வச்சுங்குது. அது தோமே, உன் கல்யாணத்துக்கோசரம் நான் ஏன்டா உயிரை கையில பிடிச்சிக்கிறேன்? நீ பண்ணா கட்டி போடா. யோ நீ சொன்னது கரெக்ட் தான்யா, நல்லா காது கேக்குதாடா? உன்னாட்டம் செவிட்டு பையன் நினைச்சேன். ஆமா ஆமா, நான் செவிட்டு பையன் தான். நீ எப்ப சாவா? என்னவா கேக்குறான்? நான் சாப்பிட்டேன்னு கேக்குறானா? ஆமா ஆமாமா, நீ சாப்பிட்டுன்னு கேட்கலாதான், இது எப்போ சாப்பிட போகுதுன்னு கேக்குறான். ஏண்டி சவுண்டா பேசுறேன் எனக்கு கேட்காது இல்ல? அதனாலதான் சவுண்டா பேசுது, செவிட்டு கேவிய. நின்னு பேசிக்கிறீங்களா? என்னடா என்ன விட்டு அங்கிருந்து ஓடியாண்டீங்க? கொஞ்ச நேரம் தானே பேசியிருந்தேன். இல்ல உங்க நல்லது தானே சொல்றேன், அதுக்காட்டி அவன் விட்டு ஓடியாந்தீங்க. ஏன் ஒரு மாதிரி இருக்கிற என்னைய பாத்துங்க இருக்கிற? ஏய் சொல்ல தெரியல முனியா, இவன் நல்ல பையன் தானே, இவன் எல்லாருக்கும் நல்லதே நடக்கண்டா, அதுக்கு தானே நாங்கிறேன். ஐயோ முடியலடா முடிய என்னால. நான் என்ன ஆரம்பிச்சேன், நானே முடிச்சுக்கிறேன். கட்டையா பணக்காட்சியோட கேள்வி என்னன்னு கேளு. என்னைய கேட்டுங்க, நீ சாவலையா? நீ அன்னைக்கு அவன் பார்த்தா நல்லா என்ன சாப்பாடு கூட முனியா, நம்ம தப்பிச்சோண்டா, சீக்கிரமா எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிடலாம், பணக்காட்சி இன்னைக்கு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். நான் கேட்டுனே நீ கம்முனிக்கிற, உனக்கு கேக்குதா இல்லையா? கேக்குது சொல்லு. அம்மா நேரம் பேசுங்கிற, எதுவுமே பேச மாட்டேன், லாஸ்டா கேக்குதான்னு மட்டும் கேக்குதுன்னு சொல்ற, அது எனக்கு சொல்ல தெரியாதா? இப்ப கேக்கல, என்ன பேசுங்கிற? பேசி பேசி எனக்கே நெஞ்சு வலிக்குது. பணக்காட்சி நான் பேசுறது உனக்கு ஒண்ணுமே கேட்கலையா? டேய் அது நான் பேசுறது ஒண்ணுமே கேட்கலையாண்டா, உனக்காச்சு கேட்டுதா இல்லையா? என்னடா நினைச்சுக்குது அது? ஐயோ அதை சாவாடி பண்ணு பார்த்தா நம்ம கிட்ட வந்துட்டா, பேசி சாவச்சிருவா. உங்க அம்மா கடை போறாங்க, சொன்னது நிக்கிறாங்க பாரு. ஏமா கடை போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ற? அது ஒண்ணு இல்லம்மா, பச்சைக்கிளி பார்த்தனா பேசியிருந்தேன். ஏன்டா பச்சைக்கிளி இவ்வளவு நேரம் பேசுங்கிற? அது வாயை திறக்க மாட்டேங்குது. அவன் பொண்ணு ஒரு வார்த்தை தான் கேட்டுது, 1/2 மணி நேரம் பேசுற போல, அதுக்கப்புறம் காது கேட்கும். ஏய்
அது பேசுனா அதுகிட்ட போய் கேளாண்டா என்கிட்ட ஏன்டா வர ஆமாண்டா நீ கரெக்டா சொன்னடா இவன் பாரு பாத்துட்டு சும்மாவே இருக்கிறான் இப்ப போய் நான் அதுகிட்ட நான் கேட்க தான் போறேன் அது கேட்டு அது என்ன சொல்லுது அதை பாருப்ப என்ன நினைச்சுக்கிறா அம்மா நேரத்துல உங்ககிட்ட கேட்டுக்கிற நடிக்கிறியா காது கேட்காத மாதிரியே உன் பொண்ணு வந்து கேட்ட உடனே நீ மட்டும் படப்படன்னு பேசுற மன்னர் உனக்கு கேட்கலையா உன்னையா நான் அங்க பேசிக்கிறேன் அங்க நான் கீழே பாத்துக்கிறேன் என்ன பாரு என்னடா பேசுங்கிற ஒன்னும் கேட்கல ஒன்னும் கேட்கலையா நான் பேசினாவே ஊர்ல பாதி பேர் ஓடி போயிடுவான் என்னைய ஊரை விட்டு ஓட வச்சிரு போலுக்குதே அது காது கேட்காதுடா அதுக்கு காது கேட்காதா பொய் சொல்றியா அது பொண்ணு பேசும்போது அது கரெக்டா பேசிச்சு நானும் கேட்டேன் என்ன நல்லா ஏமாத்த பாக்குறேன் நீங்க எல்லாம் பொய் சொல்லுவீங்க பச்சிக்கு தான் சொல்லணும் பச்சிக்கலையா அது பாரு அவங்க பொண்ணு கேட்கும்போது கரெக்டா சொல்லிச்சு நான் கேட்கும்போது பேச மாட்டேங்குது அந்த அக்கா சொல்லுது அது காது கேட்காது அப்ப என்னை பார்த்தா எப்படி இருக்குது மறுபடியும் நான் பைத்தியக்காரன் என்ன சொல்லி இருப்ப நீ பார்த்து சிரிச்சு இருப்பியா ஏய் முனியா நீ ஏச்சு கரெக்டா சொல்றா இதெல்லாம் நியாயமே கிடையாது நீங்க கூட தானே வந்தேன் நான் எங்கடா கூப்பிட்டேன் அவனா வந்தான் நீ பண்ண வேலைடா எல்லாம் யாருக்கா இவன் சுத்தி சுத்தி எல்லார்கிட்டயும் பேசுறான் யாரையும் பேச விட மாட்டான் ஏன் அவங்க கிட்ட கேட்கற என்கிட்ட கேட்கலையா என் பேர் தான் காட்டியேன் ஊருக்கு எல்லாரும் நல்லதான் செய்வான் உங்க ஆயாக்கும் நல்லதான் செய்யேன் உங்க அம்மாவுக்கும் நல்லதான் செஞ்சேன் ஏன் உங்க பாட்டனுக்கும் நல்லதான் செஞ்சான் ஏன் பச்சைக்கிளி கூட கேட்டுப்பாரு பச்சைக்கிளி நான் எல்லாருக்கும் நல்லதானே செய்வான் உனக்கு நல்லதான் செஞ்சுக்கிறேன் முனியனுக்கும் நல்லதான் செஞ்சுக்கிறேன் உன் கூட தான் நின்றுக்கிறேன் நீ வாங்கறது எல்லாமே பார்த்து தான் நின்றுக்கிறேன் சொல்ற பச்சைக்கிளியா நீ நல்லதான் செய்வேம்மா நல்லதான் ஆமா பாத்தியா பச்சைக்கிளியே சொல்றேன் நான் நல்லதான் செய்வேன் ஏன் உங்க அம்மா கூட கேட்டு பாரு அந்த அக்கா கிட்ட கேட்டு பாரு அந்த அக்கா கிட்ட கேட்டு பாரு நான் எவ்வளவு நல்லவன் தெரியுமா ஆமா அக்கா நம்ம இங்க எதுக்கு வந்தோம் இவன் பேசுறதுல மண்டியே சுத்துது உங்க அம்மா பாத்துட்டு வந்தா ஆமாக்கா இந்த பயிற்சிக்கார பேசுறதுல ஒண்ணுமே புரியல ஏமா நீ ரேஷன் கடைக்குன்னு போலையா நானும் வசந்தம் ரேஷன் கடைக்கு போலான்னு தான் வந்தோம் இந்த பச்சைக்கிளி பையன் எங்களை இவ்வளவு நேரம் நிக்க வச்சு பேச்சுங்கிறான் அட கேட்டு மூதேவி பேசணும் பக்கத்துலயே நிக்கிறான் அந்த தோல்வாயன் என்ன கோத்து ஓட்டியா அவன் கண்ணுக்கு தெரியலடா நீ தாண்டா தூரம் மாதிரி ரோட்ல நிக்கிற அதான்டா சொல்லிட்டேன் உங்ககிட்ட இதே மாதிரி தான் ஒரு பஞ்சாயத்துல போய் நின்னா கூட பச்சைக்கிளி தான் அந்த தப்பா பண்ணான்னு பச்சைக்கிளி மேல கோத்து விட்டுறீங்க என்னத்தான் கதை உங்களுக்கு எனக்கு இதே மாதிரி பேச்சு தான் ஊர்ல யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க தெரியுமா ஏய் எங்க அம்மாவை நான் எது வேணாலும் சொல்லுவேன் ஆனா வேற யாரும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படி சொன்னீங்க நடுரோட்ல நிக்க வச்சு நிறைய கிழிச்சிருவேன் இன்னும் என்னை பத்தி உங்களுக்கு சரியா தெரியல நித்யானா யாருன்னு கேட்டு பாருங்க அப்படியே அலைஞ்சடிச்சு ஓடுவாங்க எல்லாரும் என்ன உனக்கு தான் ஆளுக்குதுன்னு பேசுறியா எனக்கு ஆளுக்கு இல்லைன்னு நினைச்சியா கட்ட நான் கட்ட நீ இப்படிலாம் பேசுனாங்க நீ பார்த்துன்னு சும்மா கிரியே கட்ட என்ன பத்தியா சொன்ன எதுக்காக தானே சொன்னேன் நான் தான் உனக்காக இருக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் நான் நினைச்சுக்கிறியா நான் பச்சையில யாரும் இல்லை நான் நினைக்கிறியா உன்னை தோலை உச்சு உப்பு காலம் போட்டுறேன் உன்னை என்ன பண்ணுவேன் நினைச்சுக்கிறேன் என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க இப்ப பண்ணுங்க என்ன நினைச்சுக்கிறீங்க பச்சையில யாரும் இல்லையா நான் நேரம் போட்டுறியா உன்னை உப்பு காலம் போட்டு தூண்டுறேன் அந்த கதையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க என்ன ஓடுங்க ஒன்னே குழந்துருவேன் இந்த மாதிரி இந்த தெருவில் யாருமே பார்க்க கூடாது நான் யார் நினைச்சா கட்டையன் ஹை பச்சைக்கிளியே இரு நான் வரேன் உங்ககிட்ட என்கிட்ட வரியா முனியா அவங்கள திருத்தம் இல்லாத நம்மள திருத்தம் வரோம் நான் ஓடிடலாம் பச்சைக்கிளி எங்க போறீங்க இருடா ஓனால தான் டீ குடிக்க போறீங்க டீ எல்லாம் குடிக்காதீங்கடா டேய் ஏன்டா சொல்றதுக்கடா டேய் நில்லுங்கடா டேய் உங்க நல்லது தாண்டா சொல்றேன் டேய் பச்சைக்கிளி டேய் வெண்ணிலாட்டம் பகலினில் கூட்டம் அப்பா கோயிலாண்ட வாங்கிட்டியா நல்லா இருக்கிறியா நான் கூட நல்லா தான் இருக்கிறேன் பூச்சி பூட்டியா ஆடிக்கிறேன் பாரு என்ன எல்லாம் நம்மளை பார்த்து ஓடுறானுங்க என்ன இங்க 4 பேர் இருக்கிறானுங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் ஐயோ டேய் பேபி இரா பேபி வரேன் பேபி நில்லு இத்தாட இங்க நிக்க கூடாது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க